கிரேட் அலெக்சாண்டர் வேர்ல்டையே பிடிச்சான். ஆசை பாருங்க எப்படி பெரிய ஆசை. நமக்குலாம் சும்மா ஒரு 1/4 கிரவுண்டு 1/2 கிரவுண்டு 1 ஏக்கர் 2 ஏக்கர். அவனுடைய ஆசை பார்த்தீங்களா, வேர்ல்டையே பிடிக்கணும். பிடிச்சான். எத்தனை வயசுல? 33 வயசு. 33 என்று சொல்லப்படக்கூடிய இளைய வயதிலேயே வேர்ல்டையே பிடிச்சான். கடைசியா இந்த பார்டருக்கு வந்துட்டான். இந்தியாவுக்கும் சரித்திரம் பேசுறேன், வரலாறு பேசுறேன். இந்தியா பார்டருக்கும் பாகிஸ்தான் பார்டருக்கும் வந்துட்டு இதுக்கப்புறம் கெப்பாசிட்டியே கிடையாது, பிடிச்சாச்சு, ஆனா ஆள முடியாது, நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மன்னர்கள் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பினானா. கிளம்பும் பொழுது காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டான். இன்னைக்கு கண்டுபிடிச்சு இப்ப சொல்றாங்க கிரேட் அலெக்சாண்டருக்கு வந்தது ஒரு மஞ்சட்காமலை வியாதி. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த காலத்துல ட்ரீட்மெண்ட் இல்ல, சாதாரண ஜாயிண்டிஸ் தான் வந்திருக்கு அவனுக்கு. வியாதி முற்றி போனது, டிராவல்லையே வந்துச்சு அவனுக்கு. எவ்வளவு பெரிய ஆசை அவனுக்கு, வேர்ல்டையே பிடிச்சிட்டான். 1-2 மருத்துவர்கள் அல்ல, நூற்றுக்கணக்கான சிகிச்சைகள் கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் வரிசை கட்டி கொண்டு அவனுக்கு சிகிச்சை கொடுக்கிறாங்க. பலன் இல்ல, பயன் இல்ல. 33 வயது முடிப்பதற்கு முன்பதாகவே தன் வாழ்க்கை முடிய போகிறது என்பதை கிரேட் அலெக்சாண்டர் கண்டுபிடித்து விட்டான். நாளைக்கு சாக போறான்னா இன்னைக்கு அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு அவனுக்கே தெரியுது. தன்னுடைய கேப்டன்ஸ்களை, தளபதிகளை அழைக்கிறான். அவன் சொல்றான், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஒருவேளை இன்னைக்கு இல்ல நாளைக்கு நான் செத்துருவேன். இறந்து விட்டால் நான் சொல்லுகிற 3 காரியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், தவறாமல் தப்பாமல். தளபதிகள் சொல்லுகிறார்கள், சொல்லுங்கள், கட்டளையிடுங்கள், நாங்கள் நிறைவேற்றி விடுகிறோம். அவன் சொன்ன ஃபர்ஸ்ட் கட்டளை, நான் மரித்த பிறகு என்னுடைய சரீரத்தை நீங்கள் பெட்டி காஃபின் பாக்ஸ்ல வச்சுட்டு நீங்க எடுத்துட்டு போகும் பொழுது போர் சேவகர்கள், சோல்ஜர்ஸ் என்னுடைய பாடிய அந்த காஃபின் பாக்ஸை தூக்க கூடாது, டாக்டர்கள் தான் தூக்கணும். தளபதிகள்லாம் ஷாக் ஆயிடுறாங்க, எப்படி டாக்டர்ஸ் தூக்க சொல்றது? தூக்க சொல்லு, அவங்க தான் தூக்கணும். இரண்டாவது கோரிக்கை, நான் இதுவரைக்கும் சம்பாதித்த வெள்ளி, பொன்னு, வைடூரியங்கள், டைமண்ட், முத்துக்கள், விலையேறப்பெற்ற கற்கள் அத்தனையும் மலரை தூவுவது போல் என் சரீர சடலம் செல்லும் பொழுது சாலையில் தூவி விட்டு செல்லுங்கள். தளபதிகள் என்ன நினைச்சிருப்பாங்க, அடப்பாவி, எங்களுக்கு கொடுத்துட கூடாதா, ரோட்ல வீச சொல்றான் இந்த ஆளு. மூன்றாவது கோரிக்கை, காஃபின் பாக்ஸ்ல ரைட்ல ஒரு ஓட்டை, லெஃப்ட்ல ஒரு ஓட்டை போட்டு என் 2 கைகளை வலது பக்கம் என்னுடைய ரைட் ஹேண்டையும் லெஃப்ட் ஹேண்டையும் பாக்ஸ்க்கு வெளியே நீட்ட வைங்க. என் கையில எதுவுமே கிடையாது என்பதை இந்த உலகம் பார்க்கணும். இப்போ தளபதியார்கள் கேட்கிறார்கள், கிரேட் அலெக்சாண்டர் அவர்களே, இதன் மூலமாக உலகத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? எழுதி வையுங்கள் நான் சொல்லுகிற அறிக்கையை. இன்றைக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது கிரேக்க நாடுகளில். முதல் கோரிக்கை, அவன் சொல்லுகிறான், டாக்டர்கள் தான் தூக்கணும். என்ன தெரியுமா அர்த்தம்? இன்றைக்கு உலக மனிதர்கள் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், மருத்துவர்கள் தெரியும், மருத்துவம் தெரியும், ஆகவே என் உயிரை காப்பாற்றி விடுவார்கள் என்று. சொல்லுங்கள் உலகத்திற்கு ஒரு செய்தியை, மரணம் என்று வந்துவிட்டால் மருத்துவனாலும் உன் உயிரை காப்பாற்ற முடியாது. அதற்காக தான் என் காஃபின் பாக்ஸை டாக்டர்கள் தூக்கணும்னு சொல்றேன். இரண்டாவது, நான் எவ்வளவு ஆசை கொண்டாலும், ஆசை கொண்டு நான் சேர்த்து வைத்தாலும் எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது, இழந்து விட்டு கொடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும். ஆகவே எல்லாத்தையும் வாரி வீசுங்கள். இறுதியில் என் 2 கைகள் இந்த உலக மக்கள் பார்க்கட்டும். வெறும் கையா வந்தேன், வெறும் கையா போறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ஆசைப்படுறீங்க, அதனாலதான் எல்லா வலி வேதனையும் வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஆசை அவர் மேல, பற்று அவர் மேல, தேவை அவர்தான். வாழ்ந்து பாருங்க, நான் சொல்றேன், வலி வேதனை இருக்காது. நீ அனுபவிக்கிறதுக்கு வேண்டியது எல்லாமே உன் லைஃப்ல இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீ வாழ மாட்டாய். நான் தெளிவாய் சொல்லுகிறேன், கொண்டாட்டமுள்ள வாழ்க்கை உனக்கு சாத்தியமாகும். இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். மகிழ்ச்சி பொருள் இல்லைங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அது வந்தா சந்தோஷமாயிருவாங்க, அது கிடைச்சா சந்தோஷமாயிருவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த வேலை கிடைச்சா சந்தோஷமாயிருவா தான் நீங்க நினைச்சீங்க? வேலை கிடைச்சதுல சந்தோஷமா இருக்கீங்க? அந்த ப்ரொமோஷன் மட்டும் கிடைச்சதுன்னா ஐ அம் சோ ஹாப்பி. கிடைச்சதே. அந்த போன் கிடைச்சா கிடைச்சதே, ஆனா கொஞ்ச நாள் தான் சந்தோஷம்.
உன் சந்தோஷம் பொருளை வைத்து அல்ல, உன் சந்தோஷம் உன் உறுதி தன்மை வைத்து, அதில் நல்ல நோக்கங்கள் இருக்குமே ஆனால், கொள்கைகள் இருக்குமே ஆனால். அப்ப நான் சொல்றேன், 2 வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். இங்கேயும் நீங்க நல்லா வாழணும், மறுமையிலையும் நீங்க நல்லா வாழணும். அல்லேலூயா. அப்ப இங்க நல்லா வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே கோட்பாடு, ஒரே கொள்கை தான். தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் முன்னாடி வைங்க, மற்றதை பின்னாடி வைங்க. இவர் தான் என் தேவன், இவரை ஆராதிக்கிறதுல காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன், விட்டு கொடுத்துடவே மாட்டேன், இவர் விஷயத்துல நான் வைராக்கியமா இருப்பேன். சொல்லிப்பார், உன் வாழ்வின் தராதரம் உயர்த்தப்படும். பரமபிதா உன் தேவைகளை அறிந்தவர், உனக்கு எல்லாம் பூர்த்தியை நிறைவை கொடுப்பார். அப்ப அங்க எப்படி வாழ்றது? நிறைய பேர் சொல்றாங்க இங்க ஒண்ணுமே கிடையாது, அங்கதான்றாங்க. இல்ல இல்ல, இங்க நீ எல்லாத்தையும் பெறறதுக்காக தான் மண்ணில் அவர் கால் வச்சாரு. அவர் ரத்தம் சிந்தி மரித்ததின் நோக்கமே நீ இங்க ஓட்டாண்டி ஆவறதுக்காக அல்ல, இங்க நீ எல்லாவற்றையும் துறப்பதற்காக அல்ல, இங்க எல்லாவற்றையும் நீ சுதந்தரிப்பதற்காகத்தான். ரட்சிப்பு மூலமாய் நமக்கு எது கொடுக்கப்படவில்லை? எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாதை தவறா இருக்கிறதுனால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தரமான பாதை எது? தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை முன்னாடி வைக்கிறது. பின்னாடி எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இந்த பூமியில, இந்த உலகத்துல 2 மறுமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல நீ வாழ்றது ரொம்ப ஷார்ட் பீரியடு, அங்க வாழ போவது யுகாயுகமா. அப்போ இந்த உலகத்துல நீ வாழ்ற இந்த வாழ்க்கையில தரமான நற்கிரிகளை செய்வாயே ஆனால் பரலோக ராஜ்யத்துல நீ விதைக்கிறாய். அப்ப இந்த உலகத்தை விட்டு நீ செல்லும் பொழுது வெறும் உன்னுடைய ஆன்மா மாத்திரம் செல்லவில்லை, உன்னுடைய நற்செய்கைகளும் உன்னோடு கூடவே வருகிறது. கடைசியை ஒரே வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சு ஜெபம் பண்ணிடலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்தை விட்டு போகும்போது உயிர் மட்டும் போலியா, வசனம் சொல்லுது உங்கள் கிரியைகளும் கூட போகுதா. பணத்தை கொண்டு போகுமா? பணத்தை கொண்டு போக முடியாது. ஆனா பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணீங்களோ அதை வச்சு கொண்டு போக முடியும். இங்கிருந்து நீங்கள் இந்திய தேசத்திலிருந்து வெளிநாட்டுக்கு செல்வீர்களே ஆனால், சிங்கப்பூர் போறீங்க, அமெரிக்கா போறீங்க, பிரான்ஸுக்கு போறீங்க, இந்திய ரூபாய் செல்லா காசு. இந்திய ரூபாவை வச்சுக்கிட்டாங்க நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு பண்ண முடியும், இந்திய ரூபாய்களை மணி சேஞ்சர்ல போயிட்டு என்ன பண்ணலாம்? டாலர்ஸா மாத்தலாம், பவுண்ட்ஸா மாத்தலாம். மாத்தி அங்க கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம்? உபயோகப்படுத்தலாம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, பணத்தை கொண்டு போக முடியாது, பணத்தை நீ ராஜ்யத்துல விதைச்சா உன்னுடைய நற்கிரியை அதிகமாகும், அதை நீ அங்க கொண்டு போயிட்டு அந்த நற்கிரியை வைத்து சிறப்பாய் நீ வாழலாம். படிப்பை கொண்டு போக முடியாது, அந்த படிப்பு கர்த்தருடைய நாம மகிமைக்காக நீ உபயோகப்படுத்தினா அந்த உபயோகப்படுத்துகிற நற்கிரியை இருக்கு பத்தியா, அந்த கிரியை கொண்டு சென்று அங்க யுகாயுகமாய் சிறப்பாய் வாழலாம். வீட்டை கொண்டு போக முடியாது, பட்டத்தை கொண்டு போக முடியாது, காரு பங்களாவை கொண்டு போக முடியாது. ஆனால் அதன் மூலம் தேவநாம மகிமைக்காக நீங்க என்ன நற்கிரிகளை செஞ்சீங்களோ அதை நீங்க கொண்டு போக முடியும். அதை பெற்றுக்கொண்டு நிறைவாய் அங்கேயும் வாழ முடியும். கடைசியா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இங்கேயும் நல்லா வாழலாம், அங்கேயும் நல்லா வாழலாம். எப்போ? கர்த்தரை முன்பதாக வைத்தாய். 2 கைகளை உயர்த்தி அப்பாவை நல்ல வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி இதயபூர்வமான நன்றிகள் அப்பாவுக்கு செலுத்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன வைராக்கியம் உள்ள விசுவாசியாய், முதுகெலும்புள்ள ஒரு விசுவாசியாய், நல்ல கொள்கைகள் கோட்பாடுகளோடு வாழுகிற ஒரு விசுவாசியாய், எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விசுவாசியாய், என்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்கள் என்ன செய்தாலும் அவர்களுடைய செயலுக்கு உட்படாமல் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று விசேஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, என்னை அர்ப்பணித்தவனாய் நான் வாழ்வதற்கு ராஜ்யத்தை முன்னாடி வைத்து வாழ்ற ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா.